ஆக்டிங் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் ஸ்கோப் எல்லாம் பாத்தீங்கன்னா அருள்நிதி நல்லா தான் பண்ணியிருந்தாரு அண்ட் பிரியா பவானி சங்கரும் நல்லா பண்ணியிருந்தாங்க. ஆனா பெருசா வந்து இந்த படத்துல ஆக்டிங் ஸ்கோப் அப்படிலாம் இல்ல. இது வந்து ஒரு ஹாரர் மூவி அண்ட் ஃபுல் வந்து இது அந்த ஹாரர் சீக்வன்ஸை காட்டுற மாதிரி தான் படம் போச்சு. ஒரு விஷயம் நல்ல விஷயம் சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து படம் ஆரம்பிக்கும் போதே வந்து பார்ட் 1ஓட ரீகேப் வந்து கொஞ்சம் போட்டுட்டாங்க. ஏன்னா நிறைய பேர் பார்ட் 1 பார்த்துருக்க மாட்டாங்க. ஏன்னா இது ஒரு 9 years பேக் வந்த படம். ஃபர்ஸ்ட் பார்ட்டை ரீகேப் பண்ணது வந்து கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அது வந்து படத்தை கனெக்ட் பண்ண முடிஞ்சது. லாஸ்ட் பார்ட்ல வந்து அருள்நிதி செத்துறாரு. ஆனா இந்த பார்ட் 2ல எப்படி ஒரு உயிரோட வராரு அப்படின்றது வந்து நல்ல கனெக்டிவிட்டி பண்ணியிருந்தாங்க. ஹாரர் மூவிக்கு வந்து சவுண்ட் எலமெண்ட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது நல்லாவே இருந்துச்சு. பாட்டு எல்லாம் வந்து ஒன்றும் பெருசா சொல்ற மாதிரி இல்ல. பாட்டு வந்துச்சா அப்படின்றது வந்து எனக்கு தெரியல. எடிட்டிங் வந்து ஃபாஸ்டா போன மாதிரி தெரியல. படமும் கொஞ்சம் அப்படியே ஸ்ட்ரெச் ஆன மாதிரி தான் இருந்துச்சு. படத்துல வந்து ஒரு சில இடத்துல வந்து ஒரு சாங் பாடுற மாதிரி ஒரு இங்கிலீஷ் சாங் வந்து ரொம்ப எமோஷனலா பாடுற மாதிரி இருந்துச்சு. பயங்கர ஃபீலிங்கா இருந்துச்சு. ஆனா படத்தோட ஸ்டோரியில வந்து அந்த டெப்தே